நமக்கு நன்மையை தான் செய்யறான் அப்படின்னு சொல்லி ஏவாள் நினைக்கிறா. ஆனா தேவனை காட்டிலும் நமக்கு நன்மை செய்கிறவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாரு நமக்கு நன்மை சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வஞ்சனை தான் செய்யறாங்களே தவிர நமக்கு நன்மை சொல்லுகிறவர்கள் யாருமே இந்த உலகத்துல கிடையாது. நமக்கு நன்மை செய்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான், அது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அது ஏவாளுக்கு புரியல. நமக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தானே அவளுக்கு தெரியாம, இவன் நமக்கு நன்மை தான் சொல்றான்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறா இல்லையா? இதன் மூலம் அவள் வஞ்சிக்கப்படுகிறாள். நன்மை சொல்றது போல இருக்கு, ஆனா அவன் நன்மை சொல்லல, அவளுக்கு தீமையான காரியத்தை சொல்லுகிறான். இதன் மூலம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொள்ளுகிறான். மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிசாசானவன் தந்திரமாய் வஞ்சனையாய் அவர்களிடத்திலிருந்து திருடி கொள்கிறான். இப்படி இந்த மனிதர்களும் இருக்கிறார்கள். இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஜனங்களிடத்துல நன்மையை சொல்லுகிறது போல வஞ்சனையாய் பேசி அவர்களிடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை, அவங்க கிட்ட இருக்கிற நிலங்களை, அவங்க கிட்ட இருக்கிற விளைச்சல்களை எல்லாம் திருடிக் கொள்ளுகிறார்கள். வஞ்சனையாய் பேசி திருடிக் கொள்ளுகிறார்கள்.